ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் ஃபோன் உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு எத குறித்து பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்கான ஒரு சிறிய தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்துட்டு ஆப் மூலமாவே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். டிஎன் அலர்ட் அந்த செயலி மூலமா பார்த்துட்டீங்கன்னா, ம தமிழ்நாட்ல இருக்கிற காலநிலை சூழ்நிலை மாற்றங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதில வந்து மழையின் அளவு, வெப்பத்தின் அளவு மற்றும் அது தொடர்பான எல்லா அப்டேட்ஸ் இடி மின்னலுடன் எங்க மழை பெய்யும், அ எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில தெரிஞ்சுக்க முடியும். மழையின் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, உழவன் செயலி, அப்புறம் ஒருங்கிணைந்த வேளாண் செயலி அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் நிலவரம் இன்னைக்கு காய்கறி நிலவரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல எவ்வளோ அதெல்லாம் கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அத நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாத நித்ராவுல வந்து விவசாயம்னு ஒரு செயலி இருக்கு. அதில நீங்க பிடிஎஃப்ல மணி பே பண்ணீங்கன்னா, பிடிஎஃப்ல உங்களுக்கு ஆடு, மாடு, கோழி பண்ணை அமைக்கிறதுலேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஐடியாஸும் வந்து பிடிஎஃப்லவே வழங்குறாங்க. அதையும் நீங்க வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா வந்துட்டு ஒன்றிய குறைதீர்ப்பு கூட்டம் வந்து விவசாயிகளுக்கு நடத்துறாங்க. அதில அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர பத்தி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதேபோல மாவட்ட ஆட்சியர் தலைவரும் அவங்க கண்ட்ரோல்லயும் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து நடத்துவாங்க. அதிலயும் நீங்க கலந்துக்கிட்டு உங்க குறைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபசல் பீமா யோஜனா இருக்குன்னா, அதில 2 சீசன் இருக்கும். அந்த 2 சீசன்லயும் எப்படி என்னென்ன பயிர்களுக்கு விண்ணப்பிக்கிறது, மானாவாரி பயிரு, ஊடுபயிரு, அ அப்புறம் வந்து தரிசு நிலங்கள எப்படி விவசாயம் பண்றது, சாயில் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது, அந்த மாரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத விஎஃப்சி, அட்மா திட்டத்தின் மூலமா அவங்க வந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம உங்க நீங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா, ஒன்றிய அளவில் நடக்கிற கூட்டங்களும், அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடக்கிற கூட்டங்களும் நீங்க கலந்துக்கோங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.